ஹாய் கைஸ். இன்னைக்கு எல்லாரும் ஒரு டவுட்ல இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துடுச்சு. இனிமே ஐடில வேலையே இருக்காது யாருக்கும். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, புரோகிராமர்ஸ்க்கு இனிமே ஐடி ஜாப்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ன்ற ஒரு ரோலே இனிமே இருக்காது. எல்லாமே ஏஐயே பண்ணிரும். Instagramல, YouTubeல, LinkedInல எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஒரே டயலாக்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வில் ரீப்ளேஸ் புரோகிராமர்ஸ் அப்படிம்பாங்க. இது உண்மையா? பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஏஐ வில் ரீப்ளேஸ் புரோகிராமர்ஸ் ஹூ ஆர் நாட் யூசிங் ஏஐ. ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ப்ரோகிராமர்ஸை தான் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ப்ரோகிராமர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல ஜாப் மார்க்கெட்ல அவங்களுடைய லெவல் ஒரு லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 ஸ்கில் செட், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில டாப் 5 ஸ்கில் செட் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸுக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆக முடியாத ஒரு ஸ்கில் செட்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா போதும், உங்களுக்கு ஏஐனால ஜாப் போகுமா போகாத கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தேவையான கரெக்டான ஆர்கிடெக்சர் ஏஐ டிசைன் பண்ணிடுமா? செகண்ட், நம்ம எழுதுற கோட ஏஐ டீபக் பண்ணிடுமா? தேர்ட், ஒரு பிசினஸ் லாஜிக்கை கிளையன்ஸ்ல இருந்து கரெக்டா ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்துருமா? ஃபோர்த், ஒரு கிளையண்டோட கம்ப்ளீட் ரெக்யர்மெண்ட்ஸை ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுமா? இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நோ. இந்த 4 கொஸ்டினுக்கும் ஏஐ டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இந்த 4 ரெக்யர்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஹியூமன்ஸ் தேவைப்படுவாங்க. அதாவது ஆர்கிடெக்சர், டீபக்கிங், சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், தென் பிசினஸ் லாஜிக். இந்த 4க்குமே வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸை இவனால மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் ஸ்கில்டு டெவலப்பர்ஸ்க்கு வந்து டிமாண்ட் குறையவே குறையாது. அதுவும் ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச டெவலப்பர்ஸ்க்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த டைட்டில் பேச வந்த டாபிக் என்னன்னா டாப் 5 கோர்சஸ் ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ். ஸோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நம்பர் 1 கோர்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாவா வித் ஏஐ. இந்த ஜாவா வித் ஏஐ அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கு. ஏன் அந்த டிமாண்ட் இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா டாப் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஒரு பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், ஒரு ஃபின்டெக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்சூரன்ஸ் இருக்கட்டும், டெலிகாம் இருக்கட்டும், இந்த மாதிரி மேஜர் டொமைன்ஸ்ல எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஜாவா யூஸ் பண்றாங்க. ஈவன் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம், இந்த எல்லா கம்பெனிஸ்லயும் மேன் பவருக்கு அதிகமான கம்பெனிஸ்ல அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் எதுல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாவான தான். ஸோ அதனால ஜாவாங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா ரீப்ளேஸ் ஆயிடும். பட் யாரை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ஏஐ தெரியாதவங்க. நீங்க எப்படி கத்துக்கணும் அப்படின்னா ஜாவா வித் ஏஐ இன்டகிரேஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஜாவா மார்க்கெட்ல செம்ம டிமாண்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க ஜாவா பிளஸ் ஏஐ இன்டகிரேஷனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா பிளஸ் ஏஐ இன்டகிரேஷனால நிறைய சாட்பாட் யூஸ் பண்றாங்க, நிறைய இன்டகிரேஷன் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, நிறைய ஆட்டோமேஷன் பண்றாங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ்ல இப்போ வந்து ஒரு அடிஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜாவா தெரிஞ்சவங்க ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னைக்கு நிறைய ஏஐ யூஸ் பண்ணி நிறைய சாட்பாட் ரெடி பண்றாங்க. ஸோ அதனால டிமாண்ட் இன்னும் அதிகமாயிருச்சு. ஸோ அப்போ வந்து வெப்சைட், மொபைல் ஆப் வந்து வெப்சைட் எல்லாம் போயிடுச்சு வச்சாங்க, பட் போகல. வெப்சைட்டும் இருந்துச்சு, அடிஷனல் மொபைல் ஆப்பும் வந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆல்ரெடி அதே ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸோட சேர்த்து உனக்கு வந்து ஏஐ கத்துக்கிறதுனால அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ நம்பர் 1 ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாத கோர்சஸ் பிளஸ் கரியர் பாத்தம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜாவா வித் ஏஐ. செகண்ட் பவர்ஃபுல்லான கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் வித் ஏஐ. பைத்தான் வித் ஏஐ பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஏஐ அப்படின்றதுக்கு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது பைத்தானா தான் இருக்கும். ஏன் பைத்தானா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ், டென்சார்ஃப்ளோ இருக்கட்டும், பைடார்ச் இருக்கட்டும், ஓப்பன் ஏபிஎஸ் இருக்கட்டும், லாங்செயின் ஆகட்டும், இது எல்லாமே பைத்தான்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க. அதனால ஏஐ ஃபீல்ட்ல என்டர் பண்ண ஈஸியஸ்ட் வே எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பிளஸ் ஏஐ டூல்ஸ். ஸோ நீங்க புதுசா ஏஐ இண்டஸ்ட்ரீஸ்ல வரீங்க, புதுசா கோடிங் படிக்கிறீங்க அப்படின்னா பைத்தான் வித் ஏஐக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. ஏன்னா அது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் டிக்ளேர்ட் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஏஐ அப்படின்றாங்க. நிறைய ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணிருக்கனால இந்த பைத்தான் வச்சு ஏஐ பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ள போகும்போது நிறைய ஏஐ டூல்ஸ் ரொம்ப ஈஸியா அவனால கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்னோட செகண்ட் சஜஷன் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் வித் ஏஐ. தேர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாட்நெட் வித் ஏஐ. பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்கீங்கன்னா டாட்நெட் வந்து ரொம்ப எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எக்கோ சிஸ்டம்ல டாட்நெட் டெவலப்பர்ஸுக்கு செம்ம டிமாண்ட் இருக்கு. நிறைய ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், ஒரு இஆர்பி அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பெரிய பெரிய மாசிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து டாட்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ டாட்நெட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெவலப்பரா இருக்கீங்க, நிறைய ஒரு மெயின்டெனன்ஸ் பாதையில போய் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஈஸியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தி பெஸ்ட் ஆப்ஷன் டாட்நெட் வித் ஏஐ தான். ஸோ டாட்நெட் வித் ஏஐ போகும்போது நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா C# கத்துக்கோங்க, ASP.NET,
எம்விசி கோட், எஸ்கியூஎல், தென் ஏஐ இன்டெகிரேஷன்ஸ். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. ஈவன் ஜாவா, பைத்தான் கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோகிராமர்ஸ்க்கு, ட்ரஸ்ட் ப்ரோகிராமர்ஸ்க்கு. டாட்நெட் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால உங்களால அதனால போய் ஈஸியா சர்வே பண்ண முடியும். நம்பர் 4 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் வித் பைத்தான். இன்னைக்கு இருக்கு, நீங்க வேர்ல்டவே எதை ரூல் பண்ண நினைக்கிறீங்க? டேட்டா. இந்த டேட்டான்ற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு வேர்ல்டவே ரூல் பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது கஸ்டமர் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட்டிங் டேட்டா, ப்ராடக்ட் யூசேஜ் டேட்டா, இந்த மாதிரி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, கலெக்ட் பண்ண டேட்டாவை என்ன பண்ண முடியும்? கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்மளுடைய பிசினஸ்க்கு யூஸ் பண்ணணும். அது நிறைய டேட்டா இருக்கு. அன்ஆர்கனைஸ் டேட்டா ஃபுல்லா ஆர்கனைஸ் டேட்டாவை மாற்றணும். இந்த ஆர்கனைஸ் டேட்டாவை யார் மாற்றுவாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் தான் மாற்றுவாங்க. ஸோ டேட்டா அனலிஸ்ட் மாற்றுவாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்டோட டிமாண்ட் செம்மையா இருக்கும். ஓகே, இந்த டேட்டா அனலிஸ்ட்டை எப்படி நீ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், எஸ்கியூஎல், எக்ஸல், பவர் பிஐ, நம்பை, பாண்டாஸ், தென் ஏஐ இன்டெகிரேஷன் டூல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீ டேட்டா அனலிஸ்ட் ரோல் படிச்ச அப்படின்னா செம்ம டிமாண்ட் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கலாம் டேட்டா அனலிஸ்ட் எக்ஸல், பவர் பிஐ நினைச்சுக்கலாம், அது யூஸ் கிடையாது, அதுக்கு டிமாண்ட் கிடையாது, இட்ஸ் ஜீரோ. டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், டேட்டா அனலிஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ், அதான் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதோடு சேர்த்து ஏஐ கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் செம்மையா இருக்கு. பிகாஸ் டேட்டா இஸ் ரூலிங் என்டையர் வேர்ல்ட் நவ். நம்பர் 5 இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகாம ரன் ஆகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, ஐசிஐசிஐ பேங்க் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டாப்பே ஆகிடக்கூடாது. இந்த அப்ளிகேஷன்லாம் ஸ்டாப்பே ஆகாம யார் கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு யார் இன்சார்ஜ் பாருங்க, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ ஒரு டைம் ஈவன் ஒரு ½ அன் ஹவர் ஸ்டாப் பண்ணுங்க, கோடிக்கணக்கான லாஸ் ஆயிடும் கம்பெனிஸ்க்கு. அதனால இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு டிமாண்ட் கம்மியாக ஆகாது. மேன் பவர் வந்து அந்த இடத்துல அவாய்டே பண்ண மாட்டாங்க. அதை ஏஐ மட்டும் டிபெண்ட் இருக்கவே மாட்டாங்க இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோலுக்கு. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோலுக்கு என்னென்ன படிக்க பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் ஸ்ட்ராங்கா இருக்கணும், யூனிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், நிறைய கிளைண்ட் இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த போல்ட்னஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரோலுக்கு வந்து இன்னைக்கு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஏரியா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல். ஸோ நம்ம 5 ரோல் பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வித் ஏஐ, பைத்தான் வித் ஏஐ, டாட்நெட் வித் ஏஐ, டேட்டா அனலிஸ்ட் யூசிங் பைத்தான் அண்ட் ஏஐ, தென் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இந்த 5க்குமே செம்ம டிமாண்ட் இருக்கு. இது 5யுமே நீங்க நல்லா டெப்தா ஃபண்டமெண்டல் வித் ஏஐயோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஐடியில ரொம்ப தைரியமா ஜாலியா இன்ட்ரெஸ்டோட ஒர்க் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஐடி கோர்ஸ் போகணும்னு ஏதாச்சும் ஆசை இருந்துச்சுன்னா, இல்ல நிறைய சேலரி எக்ஸிஸ்டிங் சேலரியோட அதிகமான சேலரி போகணும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஹெச்ஆர் நம்பருக்கு கொடுக்கணும், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் ஏஐ வந்து எந்த ப்ரோக்ராம் ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. ஏஐ யாரை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ப்ரோக்ராமர்ஸ் தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமே தவிர ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ப்ரோக்ராமர்ஸுக்கு டிமாண்ட் செம அதிகமாயிருச்சு. அதனால எந்த பேனிக்கும் ஆக வேணாம், எல்லாம் லேர்ன் பண்ணுங்க, லைஃப்ல சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.